ஹலோ லேர்னர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஃபோர்ஸஸ். ஸோ ஃபோர்ஸஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ ஆக்சியல் டென்ஷன், ஆக்சியல் கம்ப்ரெஷன், பெண்டிங் டென்ஷன், பெண்டிங் கம்ப்ரெஷன், ஷியர், மூமெண்ட், டார்ஷன். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது. ஒரு 3 டைமென்ஷனல் ஸ்பேஸில் ஒரு மெட்டீரியல் மேலே எங்கே இருந்ததுனாலும் எந்த டைரெக்ஷனில் வேணாலும் எப்படி வேணாலும் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆக்சியல் டென்ஷன் அண்ட் ஆக்சியல் கம்ப்ரெஷன்னா என்னென்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ ஒரு மெட்டீரியல், ஒரு பிரிக்காக இருக்கலாம், ஒரு பார், ஒரு உட்டன் பார், ஸ்டீல் பார், ஸோ எனி மெட்டீரியலாக இருக்கலாம், ஒரு எனி ஸ்ட்ரக்சரல் மெம்பராக இருக்கலாம். ஸோ அந்த மெம்பரில் ஒரு ஆக்சிஸ், அதாவது எக்ஸ் ஆக்சிஸ் ஆர் ஒய் ஆக்சிஸ். ஸோ ஒரு மெட்டீரியலில் எக்ஸ் ஆக்சிஸ் இல்லைனா ஒய் ஆக்சிஸை பொறுத்து அந்த ஆக்சியல் லைன் இருக்கு இல்லையா, அந்த டைரெக்ஷன்லேயே ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் அதை ஆக்சியல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்போஸ் ஒய் ஆக்சிஸ்லேயும் அதே மாதிரி டுவர்ட்ஸ் ஆக்சியல் லைன் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணோம் அப்படின்னா அதை ஆக்சியல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆக்சியல் ஃபோர்ஸ் அவே ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஸோ அதாவது ஆக்சியல் லைனுடைய சென்டர்லேருந்து அதுக்கு எதிர் திசையில் ஆப்போசிட் டைரெக்ஷனில் அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சுன்னா அதை டென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். டென்ஷன் அவே ஃப்ரம் சென்டர் ஆஃப் ஆக்சியல் லைன். ஸோ ஆக்சியல் லைனோட சென்டர்லேருந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில், அண்ட் ஒன் மோர் கண்டிஷன், ஆக்சியல் லைனோட டைரெக்ஷன்லேயே ஆக்ட் ஆகிருக்கணும். ஸோ அவே ஃப்ரம் த சென்டர் ஆஃப் ஆக்சியல் லைன் அண்ட் இந்த டைரெக்ஷன் ஆஃப் ஆக்சியல் லைன். ஸோ இந்த 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சுன்னா அது ஆக்சியல் டென்சைல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவே ஃப்ரம் சென்டர் ஆஃப் ஆக்சியல் லைன் அண்ட் இந்த டைரெக்ஷன் ஆஃப் ஆக்சியல் லைன். ஸோ ஆக்சியல் லைனில் சென்டராகவும் இருக்கலாம் ஆர் parallel to ஆக்சியல் லைன்லேயும் ஆக்ட் ஆகலாம். ஸோ இதெல்லாமே ஆக்சியல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதே ஃபோர்ஸு அவே ஃப்ரம் த சென்டர் இல்லாமல் டுவார்ட்ஸ் த சென்டர் ஆஃப் ஆக்சியல் லைன், டுவார்ட்ஸ் த சென்டர் ஆஃப் ஆக்சியல் லைன், ஆக்சியல் லைனோட சென்டரை நோக்கி ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சுன்னா அந்த ஃபோர்ஸை கம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சியல் டென்ஷன், ஆக்சியல் கம்ப்ரெஷன். ஸோ ஆக்சியல் கம்ப்ரெஷன்னா என்ன? டுவார்ட்ஸ் சென்டர் ஆஃப் axial line and in the direction of axial line. ஸோ ஆக்சியல் லைனுன்றது ஒரு மெட்டீரியலோட சென்டரில் பாஸ் ஆகிற ஒரு லைனை தான் ஆக்சியல் லைன்னு சொல்லுவோம். ஸோ எய்தர் இன் எக்ஸ் டைரெக்ஷன் ஆர் இன் ஒய் டைரெக்ஷன், எந்த டைரெக்ஷனில் எடுத்தாலும், எக்ஸ் அண்ட் ஒய் டைரெக்ஷன் 2ல் எடுத்தாலும் அந்த மெட்டீரியலோட ஆக்சிஸ், ஈவன் இசட் ஆக்சிஸ், ஒரு 3 டைமென்ஷனல் பார் எடுத்திங்கன்னா இந்த இசட் ஆக்சிஸ் நம்ம டுவார்ட்ஸ் சென்டர் ஆஃப் ஆக்சியல் லைன் கொடுத்தோம்னா அது ஆக்சியல் கம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன் எனி ஆக்சிஸ், 3 டைமென்ஷனல் ஸ்பேஸில் எனி ஆக்சிஸ் ஒரு மெட்டீரியலில் ஒரு சென்டர் லைன் பாஸ் ஆகுதுன்னா அது ஆக்சியல் லைன்னு சொல்லுவாங்க. அந்த ஆக்சியல் லைனுக்கு அவே ஃப்ரம் த சென்டர் ஆஃப் ஆக்சியல் லைன் அண்ட் இந்த டைரெக்ஷன் ஆஃப் ஆக்சியல் லைனில் இருந்தால் அது டென்சைல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே ஃபோர்ஸ் டுவார்ட்ஸ் த சென்டர் ஆஃப் ஆக்சியல் லைன் அண்ட் இந்த டைரெக்ஷன் ஆஃப் ஆக்சியல் லைன் இருந்ததுன்னா அது ஆக்சியல் கம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா
இழுவிசை. ஸோ ஒரு மெட்டீரியலை இழுக்கிறதுனால வர்றதை வந்து டென்ஷன். அழுத்தம். ஸோ ஒரு மெட்டீரியலை வந்து அழுத்தும் தன்மையோடு வந்து ஒரு விசையை கொடுக்கறது வந்து கம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இழுக்கிறது வந்து டென்ஷன், இதே அழுத்துறது வந்து கம்ப்ரெஷன். ஸோ நெக்ஸ்ட் இப்போ வந்து பெண்டிங் டென்ஷன் அண்ட் பெண்டிங் கம்ப்ரெஷன்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆக்சியல் டென்ஷன் அண்ட் கம்ப்ரெஷன் என்ன சொல்லியிருந்தோம்? டுவார்ட்ஸ் த சென்டர் ஆஃப் த ஆக்சியல் லைன் ஆக்ட் இந்த டைரக்ஷன் ஆஃப் த ஆக்சியல் லைன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சுன்னா அது வந்து கம்ப்ரெஷன் சொல்லியிருந்தோம். அதாவது அழுத்துறது வந்து கம்ப்ரெஷன் சொல்லியிருந்தோம். ஸோ அழுத்துறதுனால என்ன ஆகும் உங்களுக்கு? ஸோ அந்த மெட்டீரியலோடைய லென்த் வந்து குறையும். இதே வந்து அவே ஃப்ரம் த சென்டர் ஆஃப் ஆக்சியல் லைன் இந்த டைரக்ஷன் ஆஃப் ஆக்சியல் லைன் வந்து ஃபோர்ஸ் அப்ளை பண்ணோம்னா அதை வந்து டென்ஷன் சொல்லியிருந்தோம். டென்ஷன்னா என்ன? இழுக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஒரு மெட்டீரியலை இழுத்தா என்ன ஆகும்னா லென்த் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ இது வந்து ஆக்சியல் டைரக்ஷன். ஸோ இதே பெண்டிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெண்டிங் டென்ஷன், நெக்ஸ்ட்டு பெண்டிங் கம்ப்ரெஷன். இது என்ன டைப் ஆஃப் ஃபோர்ஸ்ன்னு பார்த்தோம்னா, ஸோ ஒரு மெட்டீரியல் இருக்குது, அந்த மெட்டீரியலை 2 இடத்துல சப்போர்ட் பண்ணியிருக்கேன், 2 எண்ட்லேயும் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கேன். சென்டராக வந்து ஒரு லோட் ஆக்ட் ஆகுது. ஸோ பாயிண்ட் லோடாக இருக்கலாம், இல்லை யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடாக இருக்கலாம். ஸோ எனி லோட். ஸோ அந்த லோடு எங்கே ஆக்ட் ஆகுதுன்னா இந்த பீமில் ஆக்சியல் லைனுக்கு பர்பண்டிகுலராக ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த பீமோட ஆக்சியல் லைன் இதுதான் வந்து ஆக்சியல் லைன் எக்ஸ் டைரக்ஷனில், இதுதான் வந்து ஆக்சியல் லைன். ஸோ இந்த ஆக்சியல் லைனில் லோட் ஆக்ட் ஆகிறதால, ஆக்சியல் லைனுக்கு பர்பண்டிகுலராக வந்து லோட் ஆக்ட் ஆகிறதால இந்த பீம் என்ன ஆகுதுன்னா பெண்ட் ஆகுது. ஸோ ஆக்சியல் ஃபோர்ஸ் வந்து ஏதாவது ஒரு ஆக்சிஸில் மட்டும்தான் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், மற்ற ஆக்சிஸில் வந்து ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகாது. ஸோ இதுக்கு முன்னாடி ஆக்சியல் ஃபோர்ஸ் என்ன சொல்லியிருந்தேன்? இப்படி ஒரு மெட்டீரியல் இருக்குன்னா எய்தர் இன் எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறது, அப்படி இல்லைன்னா ஒய் ஆக்சிஸில் மட்டும் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறது, ஆர் இசட் ஆக்சிஸில் மட்டும் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறது. இதுதான் வந்து ஆக்சியல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ பெண்டிங் ஃபோர்ஸ்னால் என்ன அப்படின்னா, ரெண்டு சைடில் சப்போர்ட் இருக்குது, சென்டரில் ஒரு லோட் ஆக்ட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா இந்த மெட்டீரியல் பெண்ட் ஆகும். இதே ஆக்சியல் ஃபோர்ஸில் என்ன ஆகணும், அந்த ஆக்சியல் டைரக்ஷன்லேயே வந்து டிஃபார்மேஷன் இருக்கும். பட் இங்கே டிஃபார்மேஷன் என்ன ஆகுது, பெர்பெண்டிகுலர் டு ஆக்சியல் லைன் வந்து டிஃபார்மேஷன் இருக்குது. ஸோ டிஃபார்மேஷன் ஆக்சியல் லைன் டைரக்ஷன்லேயே இருந்தால் அது வந்து ஆக்சியல் ஃபோர்ஸ். இதே டிஃபார்மேஷன் ஆக்சியல் லைனுக்கு பெர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் இருந்தால் அது வந்து பெண்டிங் ஃபோர்ஸ். ஸோ இப்போ இந்த கேஸில் என்னென்னா லோட் அப்ளை பண்ணுறீங்கன்னா இந்த மெம்பர் என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி பெண்ட் ஆகுது. ஸோ பெண்ட் ஆகிற டைரக்ஷன் பெர்பெண்டிகுலர் டு ஆக்சியல் லைன். ஸோ டிஃபார்மேஷன் and loading perpendicular to axial line. இதே வந்து ஆக்சியல் டென்ஷனில் என்ன இருந்தது, டிஃபார்மேஷனோ லோடிங்கோ இந்த டைரக்ஷன் ஆஃப் ஆக்சியல் லைனில் இருந்தது. பட் பெண்டிங் டென்ஷன் அண்ட் கம்ப்ரெஷன் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என்ன சொல்கிறேன்னா, டிஃபார்மேஷன் அண்டு லோடிங் வந்து பெர்பெண்டிகுலர் டு ஆக்சியல் லைனில் இருக்கும். ஸோ அண்ட் செகண்ட் பாயிண்ட், force away from same deformation and loading, away from center of axial line. ஸோ அதே மாதிரி பெண்டிங் கம்ப்ரெஷனுக்கு டிஃபார்மேஷன் அண்டு லோடிங் இது ரெண்டும் வந்து பெர்பெண்டிகுலர் டு ஆக்சியல் லைன்
and towards center of axial line. ஸோ இந்த பெண்டிங் மெம்பரை பாருங்கள். ஸோ இந்த மெம்பர் பெண்ட் ஆகிறதெல்லாம் என்ன இருக்குன்னா, டாப் ஃபைபர், அதாவது இதை நியூட்ரல் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ 0 கம்ப்ரெஷன் 0 டென்ஷன். ஸோ அந்த ஜோன் தான் வந்து நியூட்ரல் ஆக்சிஸ். ஸோ அந்த நியூட்ரல் ஆக்சிஸ்க்கு மேலே உள்ள டாப் ஃபைபர் என்ன இருக்குன்னு பாருங்கள். டாப் ஃபைபர் ஃபுல்லாகவே என்ன இருக்குன்னா, டிஃபார்மேஷன் பார்த்தீங்கன்னா லென்த் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. ஸோ எப்போ வந்து ஒரு மெம்பர் லென்த் வந்து ரெடியூஸ் ஆகும், கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் இருந்தால் மட்டும்தான். ஸோ அப்போ டாப் ஃபைபரில் உங்களுக்கு ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் வந்து கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ். ஓகே, கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் இது ஆக்சியலாக பெண்டிங்காக. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லோடு வந்து பெர்பெண்டிகுலர் டு த ஆக்சியல் லைன், டிஃபார்மேஷனும் பெர்பெண்டிகுலர் டு த ஆக்சியல் லைன் இருக்குன்றதால ஸோ இந்த ஃபோர்ஸ் வந்து பெண்டிங் கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ். ஸோ இது வந்து ஃப்ளெக்ஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ் டியூ டு ஃப்ளெக்ஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ளெக்ஷர் பெண்டிங் ரெண்டும் ஒன்று தான். ஸோ ஒரு மெம்பர் பெண்ட் ஆகுது, பெண்ட் ஆகிறதால என்ன ஆகுதுன்னா, நியூட்ரல் ஆக்சிஸுக்கு மேலே உங்களுக்கு ரிடக்ஷன் இன் லென்த் வந்து வருது. ஸோ எங்கே ரிடக்ஷன் இன் லென்த் வரும், உங்களுக்கு கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் எங்கே ஆக்ட் ஆகுதோ அங்கே தான் வந்து உங்களுக்கு ரிடக்ஷன் இன் லென்த் வந்து வரும். ஸோ அப்போ இந்த இடத்துல ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் வந்து கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த பொசிஷனில் இந்த இடத்துல ஆக்ட் ஆகிறது வந்து பெண்டிங் டென்ஷன். ஸோ ஏன்னா உங்களுடைய லென்த் வந்து எலாங்கேட் ஆகிருக்கு. ஸோ பிலோ த நியூட்ரல் ஆக்சிஸ் உங்கள் மெட்டீரியலுடைய லென்த் வந்து எலாங்கேட் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு இங்கே ஆக்ட் ஆகிறது வந்து பெண்டிங் டென்ஷன். டாப் ஃபைபரில் பெண்டிங் கம்ப்ரெஷன், பாட்டம் ஃபைபரில் வந்து பெண்டிங் டென்ஷன். ஸோ ஆக்சியல் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் ஃப்ளெக்சர் ஃபோர்ஸ் ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், லோடிங் அண்ட் டிஃபார்மேஷன் இந்த டைரக்ஷன் ஆஃப் ஆக்சியல் லைனில் இருந்ததுன்னா அது வந்து ஆக்சியல் ஃபோர்ஸ். இதே பெண்டிங் அண்ட் டிஃபார்மேஷன் லோடிங் அண்ட் டிஃபார்மேஷன் பெர்பெண்டிகுலர் டு த ஆக்சியல் லைன் இருந்தது அப்படின்னா உங்களுடைய ஃபோர்ஸ் வந்து பெண்டிங் டென்ஷன் ஆர் பெண்டிங் கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ். ஸோ அதே கம்ப்ரெசிவ் ஆக்சியல் ஃபோர்ஸில் சொன்ன மாதிரி தான், டுவார்ட்ஸ் த சென்டர் ஆஃப் ஆக்சியல் லைன் இருந்ததுன்னா அது வந்து கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ், அவே ஃப்ரம் சென்டர் ஆஃப் ஆக்சியல் லைன் இருந்ததுன்னா அது வந்து டென்சைல் ஃபோர்ஸ். யூஸ்வலாக இந்த மாதிரி பெண்டிங் மெம்பரில் இப்படி ஆக்ட் ஆகிற லோடிங் கண்டிஷன் வந்து ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோர்ஸ் அப்படின்றது இருக்காது, ஸ்ட்ரெஸ் அப்படின்ற பேராமீட்டரில் தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஜஸ்ட் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுன்றதுக்காக தான் இதை வந்து ஃபோர்ஸுன்ற டேர்மில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஐ ரிப்பீட், ஆக்சியல் ஃபோர்ஸ் அப்படின்னா லோடிங் அண்ட் டிஃபார்மேஷன் ஆக்சியல் லைனுடைய டைரக்ஷன்லேயே இருக்கும், பேரலல் டு த ஆக்சியல் லைன் ஆர் இந்த டைரக்ஷன் ஆஃப் ஆக்சியல் லைன் இருந்ததுன்னா அது வந்து ஆக்சியல் ஃபோர்ஸ். இதே பெண்டிங் ஃபோர்ஸ்னால் பெர்பெண்டிகுலர் டு த ஆக்சியல் லைன் ஆக்ட் ஆச்சு, டிஃபார்மேஷன் அண்ட் லோடிங் வந்து பெர்பெண்டிகுலர் டு த ஆக்சியல் லைன் இருந்ததுன்னா அது வந்து பெண்டிங் ஃபோர்ஸ். ஸோ இதே வந்து அவே ஃப்ரம் த சென்டர் ஆஃப் ஆக்சியல் லைன் இருந்தால் அது வந்து டென்ஷன். இதே ஃபோர்ஸ் அண்ட் டிஃபார்மேஷன் வந்து டுவார்ட்ஸ் த சென்டர் ஆஃப் ஆக்சியல் லைன் இருந்ததுன்னா அது வந்து கம்ப்ரெஷன். ஸோ எதர் பெண்டிங் அண்ட் ஆக்சியல் ரெண்டு கண்டிஷன்லையுமே டுவார்ட்ஸ் த சென்டர் ஆஃப் ஆக்சியல் லைன் இருந்தால் அது வந்து கம்ப்ரெஷன், அவே ஃப்ரம் த சென்டர் ஆஃப் ஆக்சியல் லைன் இருந்தால் அது வந்து டென்ஷன். ஸோ பெண்டிங் அண்ட் ஆக்சியல் டிஃப்ரென்ஸ் சொல்லிட்டேன், டென்ஷன் அண்ட் கம்ப்ரெஷனுடைய டிஃப்ரென்ஸ் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு ஷியர் ஃபோர்ஸ். ஸோ ஷியர் ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா, ஒரு மெட்டீரியல் ஒரு சைடு வந்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஸோ அந்த மெட்டீரியலை வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் வந்து லோடு அப்ளை பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சப்போர்ட்டோட எட்ஜ்லேயே அப்ளை பண்ணுறோன்னு எடுத்துங்களேன். ஸோ ஷியர் ஃபோர்ஸ்னால் இங்கே மட்டும் தான் ஆக்ட் ஆகும் இல்லை, இங்கேயும் அப்ளை பண்ணலாம். பட் அங்கே வந்து பெண்டிங் அண்ட் ஷியர் ரெண்டும் கம்பைன் ஆகி வரும்ன்றதால் அந்த எக்ஸாம்பிள் நான் அவாய்ட் பண்ணுறேன். இந்த பர்டிகுலர் லொக்கேஷன், அதாவது அந்த சப்போர்ட் உடைய ஸ்டார்டிங், இந்த மெட்டீரியல் சப்போர்ட் ஆகிருக்கு இல்லையா, அந்த ஜங்ஷனில் வந்து ஒரு லோடு அப்ளை பண்ணுறேன். ஸோ அந்த லோடு அப்ளை பண்ணால் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, அந்த பர்டிகுலர் ஜங்ஷனில் கிராக் டெவலப் ஆகி அந்த மெட்டீரியல் வந்து உடையும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாக் பீஸ். ஸோ அந்த சாக் பீஸை வந்து நான் இங்கே பிடிச்சிருக்கேன்.
ஸோ இந்த பர்டிகுலர் லொக்கேஷனில் நான் லோடு அப்ளை பண்ணி உடச்சேன்னா ஒரு உராய்வு தன்மையினால் வரக்கூடிய ஒரு ஃபெயிலியர் வருது. ஸோ இந்த மெட்டீரியல் எப்படி ஃபெயில் ஆகுதுன்னா உராய்வு தன்மை தான் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஆக்சியல் ஃபோர்ஸ் பெண்டிங் ஃபோர்ஸ்லாம் வரும்போது அந்த மெட்டீரியலோட ஹோல் ஏரியா ஸோ கம்ப்ளீட் லென்த்தில் வந்து உங்களுக்கு டிஃபார்மேஷன் ஆகுது. ஃபெயிலியர் வந்து அந்த கம்ப்ளீட் லென்த்தில் எங்கே வேணாலும் இருக்கலாம். பட் இந்த ஷியர் ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உராய்வு தன்மையினால் வரக்கூடிய ஒரு ஃபெயிலியர். ஸோ இதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து உராய்வுனால் ரெசிஸ்டன்ஸ் வந்திருக்கு. ஸோ ஒரு ஃபோர்ஸ் அதிகமாக என்ன இருக்குன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் பத்தாமல் உடஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி உடையக்கூடிய தன்மையுடைய ஒரு ஃபோர்ஸ் தான் வந்து ஷியர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஷியர் ஃபோர்ஸும் வந்து பெர்பெண்டிகுலர் டு த ஆக்சியல் லைன் தான் ஆக்ட் ஆக போகுது. பட் அட் ஒன் பர்டிகுலர் செக்ஷன், ஒரு செக்ஷன் எடுத்தோம்னா அந்த செக்ஷனில் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதே வந்து எலாங்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா எல்லா செக்ஷன்லேயும் வந்து எலாங்கேஷன் இருக்கும். ஸோ இந்த ராடை பிடிச்சி இப்படி இழுத்தோம் அப்படின்னா எல்லா செக்ஷன்லேயும் வந்து எலாங்கேஷன் வந்து இருக்கும். பட் ஷியருன்றது ஒன் பர்டிகுலர் செக்ஷனில் மட்டும்தான் வந்து ஷியர் இருக்கும். ஸோ இங்கே நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு அந்த பக்கம் வந்து ஷியர் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. ஸோ இந்த சாக் பீஸ் நான் உடச்ச இடத்துல தான் வந்து இருந்தது. இந்த இடத்துலலாம் வந்து ஷியர் இல்லை. ஏன்னா அந்த பக்கம் நான் ஃபோர்ஸே நான் கொடுக்கல, இந்த செக்ஷனில் மட்டும்தான் ஃபோர்ஸ் கொடுத்துருந்தேன். ஸோ இதே வந்து சாக் பீஸை நான் இந்த எண்ணில் சப்போர்ட் பண்ணியிருக்கேன், நான் இந்த எண்ணில் ஃபோர்ஸ் கொடுக்குறேன். ஸோ அந்த எல்லா செக்ஷன்லேயும் ஃபோர்ஸ் இருக்கும். பட் ரெசிஸ்டன்ஸ் இந்த இடம் தான். ஸோ இந்த ஏரியா தான் வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதுதான் வந்து ஷியர் ஃபோர்ஸ்னு சொல்கிறோம். ஷியருன்றது ஒன்றும் இல்லை, உராய்வு தன்மையால் ரெசிஸ்டன்ஸ் ஏற்பட்டு அதோடைய ரெசிஸ்டன்ஸ் பத்தாமல் அதிகமாக லோடு வந்ததுன்னா அது ஃபெயிலியர் ஆகிறது வந்து ஷியர் ஃபோர்ஸ்னால் ஃபெயிலியர் ஆகுறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஷியர். நெக்ஸ்ட்டு மூமெண்ட் அண்ட் டார்ஷன். நெக்ஸ்ட் மூமெண்ட் அண்ட் டார்ஷன். ஸோ மூமெண்ட் அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இதுக்கு முன்னாடி பார்த்த டேர்ம்ஸ் எல்லாமே ஃபோர்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணுறது நியூட்டனில் சொல்லியிருப்போம். ஸோ மூமெண்ட் அண்டு டார்ஷன் இது ரெண்டையும் வந்து நியூட்டன் மீட்டர் அப்படின்ற ஒரு டேர்மில் ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் ஒரு மெத்தட். பட் அதில் டெவலப் ஆகக்கூடிய பேராமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா மூமெண்ட் அண்ட் டார்ஷன் வரும்போது ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் ஆக்ட் ஆகுது. டியூ டு ரொட்டேஷன் வந்து இந்த ஃபோர்ஸ் அப்ளை ஆகுதுன்றதால ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் லோடு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து மூமெண்ட் அண்ட் டார்ஷன் வந்து மெஷர் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு யூனிட்ஸ் வந்து நியூட்டன் மீட்டரில் இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், பெண்டிங் டென்ஷன் அண்ட் கம்ப்ரெஷன்லாம் ஸ்ட்ரெஸ்ன்ற பேராமீட்டரில் தான் வந்து பார்ப்பாங்க, நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். பட் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுன்றதுக்காக தான் வந்து ஃபோர்ஸுன்ற டேர்ம் நான் யூஸ் பண்ணி சொல்லியிருந்தேன். பட் நம்ம இதில் மெஷர் பண்ணக்கூடிய பேராமீட்டர்ஸ் வந்து ஸ்ட்ரெஸ்ஸு தான். பெண்டிங் ஃபோர்ஸ்னால் வரக்கூடிய டென்ஷன் அண்ட் கம்ப்ரெஷன் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக தான் நம்ம வந்து மெஷர் பண்ணுவோம், ஃபோர்ஸாக மெஷர் பண்ண மாட்டோம். ஸோ இது வந்து ஸ்ட்ரெஸ்ஸு நம்ம நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். இதே ஆக்சியல் டென்ஷன், ஆக்சியல் கம்ப்ரெஷன் அண்ட் ஷியர் இதை வந்து நியூட்டன்ற டேர்மில் யூனிட்டில் வந்து ஸ்பெசிஃபை பண்ணுவோம். மூமெண்ட் அண்ட் டார்ஷன் வந்து நியூட்டன் மீட்டரில் சொல்லுவாங்க. ஸோ மூமெண்ட் அண்ட் டார்ஷன் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மூமெண்ட் வந்து எய்தர் எக்ஸ் ஆர் ஒய் ஆக்சிஸில் வரக்கூடிய ரொட்டேஷன்னால் வரக்கூடிய பெண்டிங் தான் வந்து மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சப்போர்ட் செக்ஷன் இருக்குது, இந்த செக்ஷன்லேருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். ஸோ அப்ளை பண்ணுறோன்னும் போது இது என்ன ஆகுது, பெண்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து மூமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஜன்னல் கதவு திறக்கிறோம் இல்லையா, ஸோ அந்த ஜன்னலை வந்து எட்ஜில் வச்சு திறந்தோம்னா ஈஸியாக திறக்க முடியும். பட் இந்த லொக்கேஷனில் வச்சு திறக்க ட்ரை பண்ணிங்கன்னா கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து மூமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து தள்ளி அப்ளை பண்ணுறோமோ அந்த ஒர்க்கை வந்து முடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த கான்செப்ட்னால டெவலப் ஆனது தான் மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி ஸ்பேனர். ஸோ ஒரு நட்டை வந்து கையில் வச்சு திருப்பினீங்கன்னா முடியாது. இதே ஒரு ஸ்பேனரை மாட்டிட்டு ரொட்டேட் பண்ணிங்கன்னா ஈஸியாக திரும்பும். ரீசன், பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து டைரெக்டாக அந்த போல்ட் இருக்கிற இடத்துலே பண்ணிங்க, அதனால் பண்ண முடியல. இதே ஃபோர்ஸை வந்து கொஞ்சம் தள்ளி அப்ளை பண்ணும்போது என்ன ஆகுது, அந்த போல்ட்டு ஈஸியாக வந்து ஓப்பன் பண்ண முடியுது. ஸோ இந்த கான்செப்ட் தான் வந்து மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ இந்த மூமெண்ட்டுன்றது பார்த்திங்கன்னா சேம் டிஃபார்மேஷன் லோடிங் எல்லாமே பர்பெண்டிகுலர் டு ஆக்சியல் லைன் தான் பண்ண போகிறோம். அவே ஃப்ரம் சப்போர்ட் ஆக்சிஸ், சப்போர்ட்டோட ஆக்சிஸ் எங்கே இருக்கோ அதிலிருந்து ஒரு டிஸ்டன்ஸ் தள்ளி வந்து இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆக போகுது. ஸோ அப்படி ஆக்ட் ஆகிறதால என்ன ஆகுது, பெண்டிங் டியூ டு ரொட்டேஷன் அபவுட் எக்ஸ்எக்ஸ் ஆர் ஒய்ஒய் ஆக்சிஸ். ஸோ இப்போ இதில் என்ன ஆகுதுன்னா, இந்த இடத்துல நான் லோடு அப்ளை பண்ணுறேன், சப்போர்ட் இந்த பொசிஷன் அப்ளை பண்ணும்போது இந்த கர்வ் வந்து பெண்ட் ஆகுது. பட் நல்லா கவனிங்க, இந்த பார்ட் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் லைனாகவே இருக்கும். ஸோ இந்த ஸ்கேல் எடுத்துக்கங்க, நான் லோடு அப்ளை பண்ணுறேன், சப்போர்ட்டோடைய டிஸ்டன்ஸ்லேருந்து லோடு அப்ளை பண்ணுற இடம் வரைக்கும் கர்வாக இருக்கும். ஸோ பெண்டிங் டிஃபார்மேஷன் நடக்குது. பட் ஆஃப்டர் லோடு ஃப்ரீ எண்ட் வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த டிஃபார்மேஷனும் இல்லாமல் உங்களுடைய மெம்பர் ஒரே ஸ்ட்ரெயிட் லைனாகவே இருக்கும். ஸோ உங்களோட டிஃபார்மேஷன் வந்து சப்போர்ட்டோட ஆக்சிஸ்லேருந்து பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் லோடு வரைக்கும் தான் உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ அது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, பெண்டிங் டியூ டு ரொட்டேஷன் அபவுட் எக்ஸ்எக்ஸ் ஆர் ஒய்ஒய் ஆக்சிஸ். ஸோ இந்த லோடுனால் இந்த சப்போர்ட்லேருந்து இவ்வளோ தூரம் தள்ளி இருக்கா, இது என்ன ஆகுதுன்னா இப்படி ஒரு ரொட்டேஷனை க்ரியேட் பண்ணுது. இந்த ரொட்டேஷன்னால தான் வந்து உங்களுக்கு இந்த டைப் ஆஃப் பெண்டிங் டிஃபார்மேஷன் நடக்குது. ஸோ இந்த ரொட்டேஷன் எந்த ஆக்சிஸில் பார்த்தீங்க, ஒய் ஆக்சிஸில் நம்ம வந்து லோடிங் கொடுக்குறோம். ஸோ அந்த ஒய் ஆக்சிஸை பொறுத்து உங்களுக்கு ரொட்டேஷன் நடக்குது. ஸோ உங்களுக்கு ரொட்டேஷன் வந்து எக்ஸ்எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பர்பெண்டிகுலராக லோடிங் இருக்குது, ஒய்ஒய் ஆக்சிஸை பொறுத்து உங்களுக்கு வந்து ரொட்டேஷன் நடக்குது. ஸோ இது வந்து பெண்டிங் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே டார்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து இசட் ஆக்சிஸ். ஒரு 3 டைமென்ஷனல் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். இதே வந்து லோடை நான் இந்த இடத்துல கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு ரொட்டேஷன் எப்படி வருது, இந்த டைரெக்ஷனில் ரொட்டேஷன் வருது. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் உங்களுக்கு பெண்ட் ஆகுது, பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் பர்பெண்டிகுலர் டு எக்ஸ் ஆக்சிஸ், ரொட்டேஷன் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது, ஒய் ஆக்சிஸ் உங்களுக்கு ரொட்டேட் ஆகுது. இதே வந்து டார்ஷன் அப்படின்னா என்னென்னா, இசட் ஆக்சிஸை பொறுத்து நீங்கள் ஃபோர்ஸ் கொடுக்க போகிறீங்க. ஒன்று இந்த டைரெக்ஷன், இன்னொரு ஃபோர்ஸ் ஆப்போசிட் டைரெக்ஷன். ஸோ இங்கே என்னாச்சு, சப்போர்ட் இருக்கிறதால உங்களுக்கு ரியாக்ஷன் வந்து அப்போர்ட் டைரெக்ஷன் இருந்தது, சப்போர்ட் வந்து அப்போர்ட் டைரெக்ஷன், ஃபோர்ஸ் வந்து டவுன்வர்ட் டைரெக்ஷன். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ரொட்டேஷன் க்ரியேட் ஆச்சு. ஸோ அதே மாதிரி டார்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இசட் ஆக்சிஸில் நீங்கள் லோட் கொடுக்க போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே டவுன்வர்ட் ஃபோர்ஸ், ஸோ கேப்பை வந்து டைரெக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் டைரெக்ஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் சொல்கிறேன். ஸோ டவுன்வர்ட் ஃபோர்ஸ் இங்கே கொடுக்குறோம், இந்த இடத்துல ஒரு அப்வர்ட் ஃபோர்ஸ் கொடுக்குறோம். அப்போ என்ன ஆகும், இந்த ஸ்கேலு இப்படி ரொட்டேட் ஆகும். ஓகேவா? ஸோ மூமெண்ட்டுன்னும் போது ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிங்க, என்னாச்சு, எக்ஸ் ஆக்சிஸ் பெர்பெண்டிகுலர் லோடு கொடுத்தோம், ரொட்டேஷன் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ரொட்டேட் ஆச்சு. ஸோ ஒய் ஆக்சிஸ் சொல்லிட்டேன், சாரி, எக்ஸ் ஆக்சிஸ் ரொட்டேட் ஆச்சு. ஓகேவா? ஸோ பெண்டிங் வந்து எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து பெண்டிங் இருந்தது. பட் டார்ஷன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இசட் ஆக்சிஸில் நான் மூமெண்ட் அப்ளை பண்ணுறேன். இப்போ என்ன ஆகும், இந்த ஸ்கேல் வந்து ட்விஸ்ட் ஆகும். ஸோ நான் அப்ளை பண்ணுற லோடுனால இந்த ஸ்கேல் வந்து ட்விஸ்ட் ஆகும். ஸோ இப்போ இது என்ன பண்ணுது, இந்த டைரெக்ஷனில் ரொட்டேஷனை உருவாக்குது. ஸோ அதனால் என்ன ஆகுது, இந்த ஸ்கேல் வந்து முறுக்கப்படுது இல்லையா? ஸோ அதை தான் வந்து டார்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் ஆர் ஒய் ஆக்சிஸை பொறுத்து வந்து ரொட்டேஷன்னால் வரக்கூடிய பெண்டிங் வந்து அந்த ஃபோர்ஸ் வந்து மூமெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதே வந்து இசட் ஆக்சிஸை பொறுத்து அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸ்னால் ஏற்படக்கூடிய ரொட்டேஷன் வந்து டார்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா?
ஸோ எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து அப்ளை பண்ணுறக்கூடிய ஃபோர்ஸ்னால் வர ரொட்டேஷன் மூமெண்ட் ஆர் ஒய் ஆக்சிஸ், எக்ஸுன்னு மட்டும் இல்லை ஒய் ஆக்சிஸ் எடுத்தாலும் அப்ளை பண்ணுறத மூமெண்ட்டுன்னு சொல்லலாம். பட் இதே இசட் ஆக்சிஸை பொறுத்து, ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் போக எக்ஸ் அண்ட் ஒய் இசட் ஆக்சிஸ், இந்த ஆக்சிஸை பொறுத்து 2 ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா இது இந்த மெம்பரை முறுக்கும். ஸோ அப்படி வரக்கூடிய ஃபோர்ஸு தான் வந்து டார்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபைனலி சம்மரைஸ் பண்ணுறேன். ஆக்சியல் ஃபோர்ஸ் அப்படின்றது இந்த டைரக்ஷன் ஆஃப் ஆக்சியல் லைன் ஆஃப் மெம்பர். ஸோ இந்த மெம்பரோடைய ஆக்சியல் லைன் இந்த டைரக்ஷன்லேயே இல்லை இதுக்கு பேரலாக ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அதை வந்து ஆக்சியல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸ் டைரக்ஷன் மட்டும் இல்லை, இந்த மெம்பர் வெர்டிக்கலாக இருந்தால் ஒய் ஆக்சிஸில் கொடுக்குறதும் ஆக்சியல் ஃபோர்ஸ் தான். ஸோ இதே வந்து இசட் டைரக்ஷனில் கொடுக்கறது அதுவும் வந்து ஆக்சியல் ஃபோர்ஸ் தான். ஸோ எனி ஆக்சிஸ் ஆக்சியல் லைனோட டைரக்ஷன்லேயே வந்து கொடுக்கறது வந்து ஆக்சியல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுலேயே டென்ஷன் கம்ப்ரெஷன் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, டுவார்ட்ஸ் த ஆக்சிஸ் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து கம்ப்ரெஷன், அவே ஃப்ரம் த சென்டர் ஆஃப் ஆக்சிஸ், டுவார்ட்ஸ் த சென்டர் ஆஃப் ஆக்சிஸ் கொடுத்தோம்னா அது கம்ப்ரெஷன், அவே ஃப்ரம் த சென்டர் ஆஃப் ஆக்சிஸ் கொடுத்தா டென்ஷன். ஸோ அதாவது அவே ஃப்ரம் த சென்டர் ஆஃப் ஆக்சிஸ்னால் சென்டர்லேருந்து நான் இந்த பக்கமாக ஃபோர்ஸ் கொடுக்குறேன். ஸோ அப்போ என்ன ஆகுது, இது இழுக்கும். சென்டர்லேருந்து இந்த பக்கமாக இழுக்கிறேன், சென்டர்லேருந்து இதை இந்த பக்கமாக இழுக்கிறேன். ஸோ 2 பக்கமாக இழுக்கும்போது என்ன ஆகுது, இது எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ அந்த ஃபோர்ஸ் வந்து டென்ஷன் ஃபோர்ஸ். இதே கம்ப்ரெஷன் ஃபோர்ஸ்னால் இந்த ஸ்கேலை வந்து டுவார்ட்ஸ் த சென்டர் நான் அழுத்துறேன், 2 சைட்லேயும் சென்டர் ஆஃப் ஆக்சியல் லைனை நோக்கி நான் அழுத்துறேன். ஸோ அதை வந்து கம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மெம்பர் ரெடியூஸ் ஆகுது, இந்த மெம்பருடைய லென்த் வந்து ரெடியூஸ் ஆகுது. ஸோ எக்ஸ்பேண்ட் ஆகிற டிஃபார்மேஷன் காஸ் பண்ணுறது வந்து நடத்தக்கூடியது வந்து டென்சைல் ஃபோர்ஸ். இதே வந்து ரிடக்ஷன் இன் லென்த்தை வந்து ஏற்படுத்தக்கூடிய ஃபோர்ஸ் வந்து கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ். டென்ஷன் அவே ஃப்ரம் த சென்டர் ஆஃப் ஆக்சியல் லைன் நடக்கும், கம்ப்ரெஷன் வந்து டுவார்ட்ஸ் சென்டர் ஆஃப் ஆக்சியல் லைன் வந்து நடக்கும். ஸோ ஆக்சியல் ஃபோர்ஸ் அதில் டென்ஷன் அண்ட் கம்ப்ரெஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பெண்டிங். பெண்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மெம்பரில் பெர்பெண்டிகுலர் டு த ஆக்சியல் லைன் லோடு கொடுத்து அந்த மெம்பர் பெண்ட் ஆகுது. ஸோ இப்போ இந்த ஸ்கேல் வந்து இருக்குது, ஒரு பெண்டிங் மெம்பர், 2 சைடும் சப்போர்ட் கொடுத்துருக்கேன், சென்டராக ஒரு லோடு ஆக்ட் ஆகும்போது இந்த மெம்பர் என்ன ஆகுது, பெண்ட் ஆகுது. பெண்ட் ஆகும்போது பாருங்கள், மேலே இருக்கிறது ஃபுல்லாகவே உள்ளே அழுந்தோம். ஸோ பெண்ட் ஆகும்போது மேலே இருக்கக்கூடிய பரப்பளவு வந்து உள்பக்கம் நோக்கி அழுந்துது. இதே ஸ்கேலோட அடிப்பகுதி பாருங்கள் விரியும். ஸோ இதுதான் வந்து பெண்டிங் டென்ஷன் அண்ட் பெண்டிங் கம்ப்ரெஷன் சொல்கிறாங்க. ஸோ லோட் அப்ளிகேஷன் வந்து பெர்பெண்டிகுலர் டு ஆக்சியல் லைன். இதே வந்து ஃபோர்ஸ் மூவிங் டைரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா டுவார்ட்ஸ் த சென்டர் இருந்தால் கம்ப்ரெஷன், அவே ஃப்ரம் த சென்டர் இருந்ததுன்னா அது வந்து டென்ஷன். ஸோ இதுதான் பெண்டிங் டென்ஷன் அண்ட் கம்ப்ரெஷன். நெக்ஸ்ட்டு ஷியர். ஷியர் என்ன சொல்லியிருந்தோம், ஒரு மெட்டீரியல் இருக்குது, ஒரு பர்டிகுலர் லொக்கேஷனில் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி அந்த பிளேனில் அந்த செக்ஷன்லேயே வந்து ஃபெயிலியர் ஏற்படுத்துகிறோம் அப்படின்னா அதை வந்து ஷியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபெயிலியர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உராய்வு தன்மையால் ரெசிஸ்டன்ஸ் ஏற்பட்டு அந்த ஃபோர்ஸை தாங்கிட்டு இருக்கோம், ஒரு லிமிட்டுக்கு மேலே அந்த ரெசிஸ்டன்ஸ் பற்றாமல் அது உடையும். ஸோ அது எப்படி உடையுதுன்னா, அந்த செக்ஷனில் இருக்கக்கூடிய மெட்டீரியல் உராய்வு ஏற்பட்டு அதுக்கப்புறமா ஃபெயிலியர் ஆகுது. ஸோ அப்படி நடக்கிறதா வந்து ஷியர் அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு சாக் பீஸை சொல்லியிருந்தேன். சாக் பீஸை உடைச்சோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட லோடு வரைக்கும் உடையாது, அதுக்கப்புறம் உடையும். எங்கே உடையும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பிளேனில் மட்டும்தான் உடையும். அதை வந்து ஷியர் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் மூமெண்ட். மூமெண்ட்டுன்ற என்னது, ஒரு சப்போர்ட்லேருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் தள்ளி ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். அந்த ஃபோர்ஸ் என்ன ஆகுதுன்னா பர்டிகுலர் ஆக்சஸை பொறுத்து ஒரு ரொட்டேஷன் ஏற்படுது. அந்த ரொட்டேஷனால் சப்போர்ட்லேருந்து ஃபோர்ஸ் அப்ளை பண்ணக்கூடிய இடம் வரைக்கும் பெண்டிங் ஏற்படுது. ஸோ அப்படி அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் வந்து மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபோர்ஸுக்கு அப்புறம் இருக்கிற செக்ஷன் பார்த்திங்கன்னா எந்த டிஃபார்மேஷனும் ஏற்படாது, பிளெயினாக இருக்கும். ஸோ அப்போ மூமெண்ட்னால் ஏற்படக்கூடிய பாதிப்பு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டோடைய செக்ஷன்லேருந்து ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய செக்ஷன் வரைக்கும் தான் அதோட பாதிப்பு இருக்கும். ஸோ இதே டார்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டார்ஷன்றது இதே மெம்பர் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இல்லாமல் இசட் ஆக்சிஸை பொறுத்து மூமெண்ட்டு கொடுத்தோம், ரொட்டேஷன் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து டார்ஷன் சொல்கிறாங்க. ஸோ இசட் ஆக்சிஸை பொறுத்து கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா இந்த மெட்டீரியல் அப்படியே ட்விஸ்ட் ஆகுது. ஸோ இப்படி ட்விஸ்டிங்னால் ஏற்படுறது வந்து
டார்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மொமெண்ட்டும் டார்ஷனும் வந்து இது வந்து நியூட்டன் மீட்டரில் தானே இருக்குது. இது எப்படி ஃபோர்ஸ்னு சொல்கிறோம்னா இங்கே அப்ளை பண்ணுறது நம்ம ஃபோர்ஸ் தான். மொமெண்ட்டுன்றது ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ். அதேமாதிரி டார்ஷன்லேயும் இங்கே நம்ம அப்ளை பண்ணுறது வந்து ஃபோர்ஸ் தான் அப்ளை பண்ணுறோம். ஸோ இந்த டார்ஷன் வந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் இருந்து ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறதால அது ஒரு ரொட்டேஷனாக மாறுது. ஸோ டைரெக்டாக நம்ம ரொட்டேஷன் கொடுக்கல. ரொட்டேஷனை எப்படி கொடுக்குறோம்? ஸோ இதே ஸ்கேலை வந்து நான் இந்த இடத்துலையே ரொட்டேட் பண்ணேன்னா அது ரொட்டேஷன். பட் இந்த ஸ்கேலை டைரெக்டாக இங்கே நான் ரொட்டேட் பண்ணாமல் இங்கே ஒரு அழுத்தம் கொடுத்து ரொட்டேட் பண்ணேன்னா அது வந்து டார்ஷன். ஸோ அதே தான் பெண்டிங் மூமெண்ட்டும். இந்த பீமில் இந்த பாயிண்டில் ஃபோர்ஸ் கொடுத்தேன்னா அது வந்து ஃபோர்ஸாக எடுத்துக்கலாம். பட் கொஞ்சம் தூரம் தள்ளி கொடுத்தேன் அப்படின்னா அது வந்து மூமெண்ட். ஸோ ஃபோர்ஸ் வந்து மூமெண்ட்டாக இதில் கன்வெர்ட் ஆகுது. ஸோ இதுதான் வேரியஸ் டைப் ஆஃப் ஃபோர்ஸஸ் சொல்லியிருந்தேன். அண்ட் ஐ கேன் ரிப்பீட், ஆக்சியல் ஃபோர்ஸுன்றது அலாங் த ஆக்சிஸ் ஆஃப் த மெம்பரில் வந்து இருக்கிறது வந்து ஆக்சியல் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். அந்த டைரெக்ஷனில் ஆக்சியல் லைனோட டைரெக்ஷன்லேயே இல்லை அதோட பேரலாக போனால் அது ஆக்சியல் ஃபோர்ஸ். இதே வந்து ஃபோர்ஸ் அண்ட் டிஃபார்மேஷன் பர்புலர் டு ஆக்சியல் லைன் நடந்தால் அது வந்து பெண்டிங். டென்ஷன்றது இழுக்கிறது, கம்ப்ரெஷன்றது அழுத்துறது. டென்ஷன்னால் என்ன ஆகும்னா எக்ஸ்பேண்ட் ஆகும், கம்ப்ரெஷன்னால் அழுந்தும். நெக்ஸ்ட்டு ஷியர்ன்றது ஒரு பர்டிகுலர் லொக்கேஷனில் உராய்வு தன்மையால் ஏற்படக்கூடிய ஃபெயிலியர் வந்து ஷியர் ஃபெயிலியர்னு சொல்லுவோம். ஸோ அதை உண்டாக்குற ஃபோர்ஸ் வந்து ஷியர் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் மூமெண்ட்டுன்றது ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் அப்ளை பண்ணாமல் கொஞ்சம் தூரம் தள்ளி அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் என்ன ஆகுனா ரொட்டேஷனாக கன்வெர்ட் ஆகுது. அதுதான் மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதே டார்ஷன் அப்படின்னா சிமிலர் டு மூமெண்ட் தான், பட் எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸில் இல்லாமல் இசட் ஆக்சிஸில் வந்து நம்ம ஃபோர்ஸ் கொடுக்குறோம். ஸோ அந்த ஃபோர்ஸ்னால ஏற்படக்கூடிய ரொட்டேஷன் வந்து அந்த மெம்பரை முறுக்குது. ஸோ அதுதான் வந்து டார்ஷன் சொல்கிறாங்க. ஃபோர்ஸ் டைப்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் மற்ற சாப்டர்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.